அருமையான அதிகால வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அடியனுடைய வாயின் வார்த்தைகளை உம்முடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்த உம்முடைய பாதத்தில் அற்பமாகி அடியனை ஒப்புக் கொடுக்கிறேன். கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அது மிகுந்த பிரயோஜனமாக தன் வாழ்க்கையை சுருக்கி பார்த்து ஒரு வாழ்க்கையில் நடைமுறையில அதை அபியாசப்படுத்திக் கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே இந்த அதிகால நேரத்தில் தொலைபேசி வாயிலாக கூடி வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளை, சகோதரிகளை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட சில வசனத்தோடு கூட இந்த உலகத்துக்குள்ள நம்ம கடந்து போகும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். இன்றைக்கு ஒரு ஒரு தலைப்பின் கீழே சில வசனங்களை தியானிக்கலாம். குறிப்பாக பல தலைப்பில் நம்ம சின்ன சின்ன சிந்தனைகளோடு கடந்து வந்திருக்கிறோம். கடந்த வாரத்துல வெள்ளிக்கிழமை தேடி வந்த கர்த்தர் அப்படின்ற தலைப்புல சில வசனங்களை நம்ம தியானித்தோம். நாம் அவரை தேடி போக அவர் தான் நம்மை தேடி வந்திருக்கிறார் என்று. இன்னைக்கு ஆகாயத்துல பறக்கக்கூடிய பறவைகள் ஏராளம், நிறைய அதுக்கு பேர் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். விதவிதமான பறவைகளை ஆகாயத்துல பறந்து அது அதனுடைய ஆகாரத்துக்காக தெரியும். அப்படிப்பட்ட நிலையில குறிப்பாக நீங்க ஆதி ஆகமத்திலிருந்து தொடங்கினீங்கன்னா வேதத்துல சொல்லப்பட்ட வசனங்கள்ல 8வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் அப்பதான் காகம் முதல்ல சொல்லுவார். ஒரு பறவை, காகம் என்ற ஒரு பறவை, புறா என்கிறதான அடைக்கலான் குருவின்னு சொல்றதுதான் சிட்டுக்குருவின்னு சொல்லுவோம். இந்த காலத்துல சின்னதா இருக்கும். அது இப்போ ரொம்ப அது இல்ல, காணாத போயிடுச்சு சிட்டுக்குருவி. அப்புறம் ஆந்தை, கழுகு, நீங்க யோபு புஸ்தகத்துல பார்க்கும்போது தீக்குருவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கும். இப்படி பல பறவைகளை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய. இன்றைக்கு எத்தனை விதமான பறவைகளை பற்றி வேதத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் கழுகு என்ற பறவையை குறித்து இன்னைக்கு நம்ம தியானம் பண்ண போறோம். ஏன் அதை மட்டும் குறிப்பா சொல்றோம்னு சொன்னா, மற்ற பறவைகளை காட்டிலும் கழுகை தேவன் மனுஷர்களோட வாழ்க்கையோட ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். நாமெல்லாம் இந்த பூமியில எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், ஆகாயத்துல பறக்கக்கூடிய கழுகும் மிக கொடுமையான ஒரு பறவை. அந்த கழுகுக்கும் நமக்கும் ஆண்டவருக்கும் இந்த 3 பேரும் இணைந்து செயல்படுகிறதான ஒரு காரியத்தை வேதத்துல சொல்லி இருக்கிறது நிறைய இடத்துல. அதுல குறிப்பாக சில வசனங்களை உங்களுக்கு எடுத்து நான் இன்னைக்கு விளக்கும்படி வாஞ்சிக்கிறேன். நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வேதாகம புத்தகத்துல ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அடிக்கடி வாசித்து அநேகருக்கு சாட்சியா சொல்லக்கூடிய ஒரு வசனம். ஏசாயா 40:31ல கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ புது பலன் அடைந்து கழுகைகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள் அப்படின்னு தீர்க்கதரிசி மூலமாக இந்த வசனத்தை சொல்றாரு. இதுல யாரை குறித்து சொல்றாரு, யாருக்கு இது ஒப்பிடப்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, கழுகு ஒரு பறவை, அது ஒரு கொடிதான பறவை. வேணா கழுகுன்ற வார்த்தையை சாதாரணமா பயன்படுத்தலாம். ஆனா வேதத்துல அதை குறித்து ஆராய்ந்து பார்க்கிற போது மிக கடுமையான ஒரு வார்த்தையே அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கழுகையும் மனிதனையும், நம்மை போல உள்ள மனிதனையும் ஆண்டவரையும் அதுல ஒப்பிட்டு அதை சொல்றாரு. நீங்க கடவுளுக்காக நீங்க காத்திருக்கிற பொழுது, இந்த பூமியில வாழ்க்கையில நீங்க எத்தனை சோதனைகள், பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், எல்லா நிலைகளிலும் உங்களை நீங்கள் வருத்தி கொள்ளாமல் கர்த்தருக்காக நீங்க காத்திருக்கிற பொழுது, சமயம் வரும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க, புது பலன் அடைந்து அந்த கழுகுகள் எப்படி சட்டைகளை அடித்து எழும்புமோ அதை போல நீங்க ரொம்ப பலமுள்ளவர்களாய் எழும்புவீங்க. அது கழுகு அந்த விதமா அது எந்த நிலையிலும் சோர்ந்து போகிறது இல்லை. அது புது அந்த பலன், அதுக்கு சக்தி வாய்ந்த பலன் உண்டு அதுக்கு. அது குறித்து நிறைய வேதாகமத்தில் சொல்லப்படுவது. அப்படி எழும்புவீங்க.
அப்படிப்பட்ட நிலையிலே நீங்க கர்த்தருக்காக காத்திருந்து சட்டைகள் அடித்து எழும்புவது போல நீங்க எழும்பீங்கன்னா நீங்க எவ்வளவு வேகமாக ஓடினாலும் உங்களுக்கு இளைக்காது பாருங்க, பெருமூச்சு வாங்காது, நடந்தாலும் நமக்கு சோர்வு வராது. ஏன்னா நம்ம கர்த்தருக்காக ஓடுகிற பொழுது. நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், எனக்கு வயது கடந்ததுனால என்னை விட இளம் வயசுல ஊழியம் செய்யறவங்களுக்கு நான் சொல்ற வார்த்தை என்னன்னு சொன்னா, ஊழியத்துல பின்தங்கிடாதீங்க பிரதர், கஷ்டங்க வரும், பிரச்சனைகள் வரும், அதை முதல்ல மனதில் நல்லா திட்டமா அறிந்து கொள்ளுங்க. நல்ல சுகபோகமா இருக்காது ஊழியம். ஊழியம் என்று நீங்க உத்தமத்தோடு ஓடுகிற பொழுது நிறைய பிரச்சனைகள் வரும், அவமானங்கள் வரும், குடும்ப சூழலிலே ஏற்படுகிற அவமானம், உலகத்தால் வருகிற நிந்தைகள், இதெல்லாம் வரும். அந்த நேரத்துல நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, ஓடணும் ஓடணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். எதுக்காக? கர்த்தருக்காக. அவருடைய வார்த்தையை எடுத்துக்கிட்டு ஓடணும், அவருடைய வார்த்தை பல இடங்களுக்கு சொல்லணும், எப்படியாவது மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும். நீங்க வியாதி படுக்கையில் இருந்தா கூட உங்களை விசாரிக்க வரும் பொழுது யாராவது நண்பர்கள், உறவுகள், யாரோ அந்த நேரத்தில் கூட நீங்க வார்த்தையை சொல்லணும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த பலமுள்ள ஒரு ஆவி. ஆகவே அப்படி உற்சாகப்படுத்துவேன் நான். எனக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் நான் சொல்லக்கூடியது அதுதான். ஏன் இந்த கழுகை குறித்து சொல்லுகிற பொழுது அது புது பலன் அடைந்து ஓடுகிறது போல சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள் என்று சொல்றாரு. அது என்ன, அதனுடைய உள்ளான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் நம்முடைய இதுல எழும்பும். கழுகு என்பது சாதாரணமா நிறைய பேருக்கு தெரியாது அது அதனுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய இந்த படங்கள்ல போடுவாங்க, அந்த காலண்டர்ல போடும் பொழுது இல்ல வெவ்வேறான படங்கள்ல போடும்போது என்ன பண்ணுவாங்க, கழுகு என்ற பறவை பராந்திருக்கு பார்த்தீங்களா, அதை குறிப்பிட்டு போட்டுருவாங்க. அது ஒரு தவறான காரியம். நிறைய பேர் பிரிண்ட் பண்ணி வெளியிடுறாங்க. நான் கேலண்டர்லாம் கூட பார்த்துருக்கிறேன். பருந்து வேற, கழுகு வேற. பருந்து என்பது ஈகிள் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. கழுகு என்பது வேற, அது ஒரு கொடிய பறவை. அது பிணந்தின்னி கழுகுன்னு சொல்லுவாங்க. அழுகி போன மாம்சத்தை அதிகமா சாப்பிடக்கூடிய ஒரு பறவை கழுகு. ஆனா பருந்து அப்படி கிடையாது. அது உயிருள்ள குஞ்சுகள், சின்ன சின்ன பறவைகள், மற்ற மனுஷன் சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாம் கூட அது சாப்பிட்றோம். கழுகு வேற, பருந்து வேற. ஆனா நிறைய பேருக்கு வெளியிடும் பொழுது கழுகுன்ற வார்த்தையை பயன்படுத்திட்டு அங்க பருந்து போடுவாங்க அந்த படத்துல. அது தவிர நம்ம புரிஞ்சுக்க கூடாது, நம்ம சரியா தெரிஞ்சுக்கணும். நான் அடிக்கடி நான் வீட்டுல சில நேரங்கள்ல அந்த டிவி செய்தியை கேட்டுட்டு சில நேரத்துல என்ன பண்ணுவோம்னா, அந்த அனிமல்ஸ் பிளான்ட்னு ஒரு 2 இருக்கு, அதை தான் நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதுல நிறைய இந்த மிருகங்கள், காட்டுல இருக்கிற மிருகங்களையும் இந்த கழுகுகளையும் சம்பந்தப்பட்ட பல காரியங்களை நான் பார்ப்பேன். அப்போ இந்த கழுகுன்ற பறவை சிங்கமோ புலியோ கரடியோ அடிச்சு சாப்பிடக்கூடிய அந்த மிருகத்தை அது சாப்பிட்டு மீதம் உள்ளதை போட்டுட்டு போயிடும் பாருங்க. அது போன பிறகு இந்த கழுகுகள்லாம் கூட்டமா அது மீதம் விட்ட அந்த இறைச்சியை இந்த கழுகு சாப்பிடும். அது மட்டும் இல்ல, சில மிருகங்கள் அடித்து சாப்பிட்டு போட்ட பிறகு அது பல நாட்கள் அழுகின நிலையில் இருக்கும், அதை அது சாப்பிடும். இதுதான் கழுகுனுடைய குணாதிசயம். அதனுடைய தலை ஒரு சிறு முடி கூட இல்லாத மொட்டையா இருக்கும் கழுகுக்கு. நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க படங்கள்ல பாருங்க. நான் சொன்ன மாதிரி அந்த எப்பயாவது வாய்ப்பு கிடைக்குமானா அந்த அனிமல்ஸ் பிளான்ல பார்க்கும்போது கூட அது தெரியும். கழுகுக்கு தலை மொட்டையா இருக்கும். அது மட்டும் இல்ல, அதுக்கு ஆகாரமே அதிகபட்சமா செத்து போன பொருட்கள் தான். அதாவது ஆடு மாடு மிருகங்கள், அந்த யானை, நம்ம இது மான், அந்த மாதிரி மிருகங்கள் அடித்து, இல்ல மனுஷனை கூட அடிச்சு எங்கேயாவது போட்டாங்கன்னா காட்டுல, அது சாப்பிடும். அதாவது மரித்து போன செத்து போன பொருட்களை தான் அதிகமா சாப்பிடக்கூடியது கழுகு என்று சொல்லுவாங்க. அது மட்டும் அல்ல, அது உயரமான இடத்துல, கண்மலைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. கண்மலைன்றது என்ன, இருக்கிறதுலயே அதிகபட்ச உயரம் உள்ளது, அது சிகரம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துல தான் அது கூடு கட்டும். அது கூடு கட்டி வாழக்கூடிய இடம் மிக உயர்ந்த இடத்துல, சிகரமா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, கண்மலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துல தான் அது கூடு கட்டி தன்னுடைய முட்டையிட்டு குஞ்சுகளை பொரிக்கும். அதனுடைய கண் பார்வை மிக தூரத்துல இருந்து பார்க்கும்.
கூர்மையான பார்வை உடையது. மிக உயரமான இடத்திலிருந்து தரையில, பூமி தரையில என்ன ஓடுது, என்ன பறக்குது, என்ன ஆடு மாடு மேய்து, பறவைகள் இருக்குது, எல்லாத்தையும் அது கூர்ந்து கவனிக்கக்கூடிய அதுக்கு பார்வை அந்த மாதிரி. அந்த கண்மலை என்கிறதான இடத்துலதான் அது முட்டையை இட்டு அங்கதான் குஞ்சு பொரிக்கும். ஏன்னு சொன்னா எந்த விதமான வேற ஆபத்து அந்த குஞ்சுகளுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டுமல்ல, அதனுடைய செய்கைகள்லாம் வித்தியாசமா இருக்கும். அதனாலதான் கழுகு அது ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். இப்ப பாருங்க, மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல முதல் அதிகாரத்துல 16வது வசனம் சொல்லுகிறது, கழுகை போல முழு மொட்டையா இரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கழுகை போல முழு மொட்டை. அப்ப அதனுடைய தலை முடியில்லாத மொட்டையா இருக்கும் அந்த கழுகு. ஆனா பருந்துன்னு இருக்குது பாருங்க, அதுக்கு மொட்டை கிடையாது, நல்லா முடி இருக்கும். கழுத்துக்கு மேல வெள்ளை கலர்ல முடிகள் இருக்கும். அதனுடைய மூக்கு ஒரு மாதிரி லைட் சந்தன கலர்ல இருக்கும். அதுக்கப்புறம் கழுத்துக்கு கீழே உள்ள முடிகள் எல்லாம் அது ஒரு மாதிரி பிரவுன், டார்க் பிரவுன் கலர்ல இல்ல கருப்பு கலர்ல இருக்கும். இது பருந்துன்னு சொல்லுவாங்க. ஆனா தலை முழுக்க முழுக்க மொட்டையா இருக்கும், கழுத்து நீளமா இருக்கும். இது கழுகு. இந்த கழுகு உயரமான சிகர மலையில கூடு கட்டி வாழ்ந்தாலும் கூட அதனுடைய குஞ்சுகளுக்கு அது பயிற்சி வைக்குமா. உயர்ந்த மலையிலிருந்து அந்த கழுகு குஞ்சு கீழே தரையில வரணும்னா தானே பறக்கணும். அது தானே பறந்து கீழே வரணும்ன்றது அதனுடைய தாய்ப்பறவனுடைய செயல்பாடு. அப்ப எப்படி பறக்கணும்னா அது என்ன பண்ணும், அது இந்த கூட்டை கட்டி இருக்கிற இடத்துல தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய முதுகு மேல ஏற்றி கொள்ளும். அது கொஞ்சம் பறந்து அந்த சிகரமான உயரமான இடத்துல இருந்து கீழே பறந்து வரும்போது, நடு வழியில வரும்போது தன்னுடைய சரீரத்தை உலுக்கி அந்த குஞ்சியை கீழே தள்ளிடும். அப்ப அந்த குஞ்சு கீழே விழும்போது பயந்து பயந்து நடுங்கி நடுங்கி அந்த குழந்தை அந்த ரக்கைய அதுக்கு அடிக்க தெரியாது, பறக்க தெரியாது பாருங்க. அதனால இப்படியும் அப்படியும் தவித்து தவித்து கீழே எங்க தரையில விழுந்து செத்துற போறோமோன்னு அது பயந்த நிலையில வரும்போது டக்குன்னு போய் இந்த பறவை, தாய் பறவை அதனுடைய முதுகுல மறுபடியும் அதை சுமந்து கொள்ளும், தாங்கி கொள்ளும். இதுதான் ஆண்டவர் நமக்கு பல இடங்களிலே சொல்லி சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. யோபுவின் புஸ்தகத்துல 39வது அதிகாரத்துல 27 30 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா அங்க சொல்லப்படும், உன் புத்தியின் உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ, அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். அங்கே இருந்து இரையை நோக்கும். அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். அதன் குஞ்சுகள் ரத்தத்தை உறிஞ்சும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகு சேரும் என்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் வேத வசனத்துல கழுகை குறித்ததான ஒரு பார்வையில இதை குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டதான கூர்மையான பார்வை. இது ஏன் இதை குறிச்சு சொல்றாருன்னா, ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், கர்த்தரோடு வாழுகிற பிள்ளைகள் அப்படிதான் இருக்கணும். இந்த கழுகை போல நான் எப்படி கழுகு தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு போகிறது, எப்படி கழுகு தன் கண்மலையிலிருந்து கீழே விழ அது தள்ளப்படுகிற பொழுது அது எங்கே விழுந்து செத்து விடுமோன்ற அந்த குஞ்சு பயந்து வருகிற பொழுது அந்த தாய்ப்பறவை அந்த கிட்டத்துல தரை கிட்ட வரும்பொழுது அதை எப்படி பாய்ந்து போய் தன்னுடைய முதுகிலை தாங்கி கொள்ளுகிறதோ, அதை போலதான் என்னுடைய பிள்ளைகளாக்கிய உங்களை, அதாவது என்னையும் உங்களையும் சொல்றார் ஆண்டவரு. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரையே நம்பி ஜீவித்து நீங்க காத்து கொண்டிருந்து அவருடைய பணியை செய்கிற பொழுது எத்தனை விதமான ஆபத்துகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் கண்ணீரும் வேதனையும் வருகிற பொழுது நான் உங்களை அந்த கழுகு தன் குஞ்சுகளை எப்படி கீழே விழுந்து மடிந்து போகாதபடி தாங்கி கொண்டதோ அதை போல நான் உங்களை தாங்கிக் கொள்ளுவேன். ஆனா வருகிற துன்பத்தையும் கஷ்டத்தையும் சகித்து கொள்வதற்கு நீங்கள் தயாரா இருக்க வேண்டும். அதை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும். வருகிற துன்பத்தையும் அவமானத்தையும் நீங்க பொறுத்து கொள்வதற்கு உங்களை நிதானித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வேத வசனத்தின் மூலமா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதுதான் ஆண்டவருக்கு நாம் செய்கிற ஊழியம் மிக சிறந்ததா இருக்கும். உபாகமம் புஸ்தகத்துல சொல்றார் ஆண்டவரே, உபாகமம் 32:11, கழுகு தன் கூட்டை கலைந்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல
அப்படின்றாரு. நான் சொன்ன பாத்தீங்களா, அது எப்படி மேல கண்மலையிலிருந்து தன் குஞ்சுகளை கீழே விழ தள்ளிட்டு அது எங்க தவித்து தவித்து ஆடி ஆடி அப்படியே வந்து கீழே தரையில விழுந்து எங்க செத்துருமோன்ற பயத்துல அது வருகிற பொழுது அந்த கழுகு போய் தாங்கிக் கொள்ளுகிறது போல நான் உங்களை தாங்கிக் கொள்ளுவேன். இதுதான் உபாகம் 32:11 அழகா சொல்லி கொடுக்கிறார். அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல நான் உங்களை சுமந்து கொண்டு போவேன் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அன்பான கடவுள், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளவு சிறப்பானவர் பாத்தீங்களா. இதை இந்த உலகத்துல 30 கோடி தேவர்கள் சொல்லுவாங்களே உலகத்து மனுஷர்கள், அந்த ஒரு தேவர்கள் கூட இந்த மாதிரி இருக்க முடியாது பாருங்க. அவங்க எல்லாம் காவு கொடுக்கணும், அவங்களுக்கு மனுஷனை காவு கொடுக்கணும், அதுதான் அவங்க விரும்புகிறது. ஆனா நம்மை உண்டாக்கின ஆண்டவரோ நம்மை சுமந்து செல்லுகிற தேவனா இருக்கிறார். யாத்திராகமம் புஸ்தகம் 19வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லப்படுகிறது, கவனிங்க. யாத்திராகமம் 19:4, நான் எகிப்திலிருந்து உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து என் அண்டையிலே சேர்த்து கொண்டதை நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா அப்படின்றாரு. எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறாரு பாரு. நான் எகிப்துல நீங்க அடிமைகளா இருந்தீங்க, உங்களை எல்லாம் அடிச்சு உதைச்சு வாதிச்சு உங்களை ஒடுக்கினாங்க. எத்தனை வருஷம் இருந்தீங்க? 400 வருஷம் இருந்தீங்க. அவ்வளவு பாடுகளை அனுபவிச்சீங்க. ஆனா அங்கிருந்து உங்களை விடுதலை ஆக்கி இந்த வனாந்தர வாழ்க்கையில 40 ஆண்டு காலம் எப்படி உங்களை கொண்டு வந்த சட்டைகளின் கழுகுகளுடைய சட்டைகளின் மேல சுமந்து தன் குஞ்சுகளை காப்பது போல என்னண்டையிலே உங்களை சேர்த்து கொண்டேன். நான் அப்படிதான் உங்களை சுமந்துட்டு வந்தேன். எங்களுக்கு சாப்பாடு இல்லை முணுமுணுத்தீங்க, தண்ணி இல்லைன்னு முணுமுணுத்தீங்க, மோசை மீதும் அவங்களுடைய சகோதரி மீதும் பொறாமை கொண்டு எதிர்த்து நின்னீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க. அந்த 40 வருஷத்துல அந்த இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லும் போது சொல்றாரு அழகா, அவ்வளவையும் நான் பொறுத்து கொண்டு கழுகு தன் குஞ்சுகளை எப்படி சுமந்து வந்ததோ அதை போல சுமந்து கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துல உங்களை கொண்டு வந்து நீங்க மிக சிறப்பாக வாழுங்க. உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க, ஆனா அத்தனை கோடி மக்களை காட்டிலும் உங்களை மாத்திரம் என்னுடைய சொந்த ஜனங்களா நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்களா. அதே போலதான் உங்களையும் என்னையும் கூட இன்னைக்கு உலகத்துல எவ்வளவோ கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஏறக்குறைய மக்கள் தொகை உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் மத்தியில கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அவருக்கு பிரியமானவர்களா இருக்கிறாங்க. நீங்களானும் பாக்கியவன், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப உலகத்தில் உள்ள மக்களை காட்டிலும் நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்களா இருக்கிறோம் என்பதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. அது மட்டும் இல்ல பாருங்க, 2 சாமுவேலின் புஸ்தகத்துல 1 அதிகாரம் 23வது வசனத்துல சொல்லும் பொழுது சொல்றாரு, அங்கே சவுல் என்கிறதான மனிதனும் யோனத்தான் என்கிற மனிதனும் 2 பேரும் அப்பா பிள்ளைங்க. அவங்க 2 பேருமே சண்டை போட்டு மற்ற பெலிஸ்தரோட சண்டை போட்டு அவங்க மறிச்சிடுறாங்க. அப்ப தாவீது அவங்களை குறிச்சு சொல்லும் போது சொல்றாரு, சவுலும் யோனத்தானும் கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று தாவீது சொல்றார். தாவீதை துரத்தி 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 அடிச்சு விரட்டினவர் இந்த சவுல். ஆனா சவுலை குறித்து தாவீது சொல்லும் பொழுது, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர், அவர் மீது நான் கை போட மாட்டேன், அவரை நான் வெறுத்து விட மாட்டேன், ஏனால் எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை கடவுள் அவருக்கும் கொடுத்திருக்கிறாரு, என்னை போல அவரும் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். அப்ப பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள எவ்வளோ பொறாமை சண்டை போட்டி இருக்குதே உலகத்துல, சொல்லி முடியாத இருக்குது. உலகத்து அதாவது எனக்கு சத்ரு என் வீட்டாருன்னு சொல்லுவார் ஆண்டவர். அதே போலதான் இன்னைக்கு கிறிஸ்தவங்க தான் கிறிஸ்தவங்களுக்கு சத்ருவா மாறிடுறாங்க. ஆனா சவுல் தாவீதை விரட்டி விரட்டி கொல்றதுக்கு முயற்சி பண்ணாரு. ஆனா தாவீது சொல்றாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மேல கை போடாதீங்க, அப்போ நானும் கை போட மாட்டேன், நீங்களும் கை போடாதீங்க. எவ்வளவு அழகா சொல்றாரு. அவருடைய சரித்திரம்லாம் அந்த சாமுவேல் அந்த ராஜாக்கள் புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது அவரை அந்த சவுலை கொலை செஞ்சவன் அவனை வெட்டி போடுறாரு. எப்படி அவர் மேல கை நீட்டி நீங்க கொலை செய்யலாம் அப்படின்ட்டு. இவரோட சார்ந்தவங்க, தாவீதோட இருக்கிறவங்க தான் அவங்க. தாவீதுக்கு எதிராக போராடினாருன்னு சொல்லிட்டு வெட்டிட்டு வராங்க. ஆனா இவர் ஏத்துக்கலாத. அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கடவுளுடைய மனுஷன், அவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவங்கள மதிச்சு நடந்தார் அந்த தாவீது. அதே போலதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் அந்த ஐக்கியம் இல்லை.
அந்த இணைப்பு இல்லை. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 103:5 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அப்ப கழுகுக்கு சம பண்றாரு. நம்முடைய வாழ வயதுன்னு சொன்னா 120 வயசு, 110 வயசு, 100 வயசுக்கு மேற்பட்டவர்களை நீண்ட ஆயுசு உள்ளவங்கன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த நீண்ட ஆயுசு உள்ள எப்படி யாரோட ஒப்பிடாருன்னா அந்த கழுகுக்கு ஒப்பாக சொல்றாரு. கழுகுக்கு ஒப்பாக வாழ வயது அப்படின்றாரு. அப்போ இந்த வாழ வயதுன்னு சொல்லும் பொழுது நீடிய வயதோட வாழணும்னா கழுகுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்கு கழுகு நீண்ட வருஷங்கள் அது வாழ்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக கழுகுக்கு ஒப்பா சொல்ற. இந்த கழுகை குறித்து இன்னும் ஏராளமான வசனங்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த வார்த்தை என்னன்னு சொன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கிற பொழுது இந்த அதிகால நேரத்துல கூடி வந்த அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். இது எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம். நான் 7 நாளும் கலந்துக்கணும்னு முயற்சி பண்ணுவேன். ஆனா முடியல, என்னுடைய வயது நிமித்தமா காலையில விழிக்க முடியல. அந்த ஒரு நாளாவது கிடைக்குதே. சற்று சுகவீனம் ஆனா கூட என் மக சொல்லுவா, இல்லப்பா இன்னைக்கு ரெஸ்ட் எடுங்கன்னு. இல்ல, எனக்கு அந்த ஒரு நாளை கூட விட்டுற முடியாது. அந்த அதிகாலையில எழுந்துறது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? அப்போ அந்த ஒரு நாள் கூட நான் விட்டுற மாட்டேன். பரவாயில்ல, சற்று பலவீனமா இருந்தா கூட நான் பரவாயில்ல, அந்த காலையில எழுந்து உங்களோட கூட கலந்துகிட்டு சில வார்த்தைகளை சொல்லி போறேன் அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்னன்னா, அந்த அதிகாலயத்துல எழுப்புறது கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப அது பிரியமா இருக்குது. அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள், நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அவரை காண வேண்டுமானா அந்த அதிகாலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால என்னை காட்டிலும் நீங்கள் பாக்கியவான்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கழுகை போல நமக்கு பலமுள்ள ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். அவருக்கு காத்திருப்போம். சட்டைகளை அடித்து காலம் வரும்பொழுது, காலம் நிறைவேறும் போது நம்ம எழுந்து ஆண்டவரோடு கூட இணைந்திருப்போம் என்பதில் மகிழ்ச்சியோடு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.